Hi students, welcome to our channel. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மார்ச் 2025ல எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, மார்க் சேஞ்சஸ் உள்ளவங்களுக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு 3ஆம் தேதி 7ஆம் மாதம் நமக்கு இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டிஜியினுடைய அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்ச் ஏப்ரல் 2025 ஆர்விஆர்டி, அதாவது ரீவேல்யூஷன் ரீடோட்டல் மார்க் சேஞ்சஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் நமக்கு இருக்கும். சரியா, இந்த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர்ஸில் யாரெல்லாம் ரீவேல்யூஷனாக ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரியா, ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக 3630 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 3630 பேருக்கு மார்க்கில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் 3630 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மார்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய நம்பர் இருக்குதா அப்படின்றத பாருங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இதில் உங்கள் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க் மாறலை, அதே பழைய மார்க் என்னவோ அதே மார்க் தான் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஓகே. இப்போ உங்களுக்கு இது நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய புது மார்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இங்கே ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹெச்டிடிபின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணணும். இப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சா. ஸோ ரோல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை ரிவர்ஸில் இயர் மந்த் டேட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே இந்த கேப்சாவை என்டர் பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இதோட வேல்யூ என்ன அப்படின்றத இங்கே கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, ஸோ ஆல்ரெடி எவ்வளோ மார்க் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ மார்க் மாறி இருக்குன்றதை நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மார்க் சேஞ்ச் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ உங்களுக்கு மார்க் மாறி இருந்துச்சு அப்படின்னா என்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் மாறி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, தேங்க்யூ.